ஓகே, நம்ம சம் பார்க்கலாம். The value of the series 1 divided by 1 into 3 plus 1 divided by 3 into 5 plus 1 divided by 5 into 7 and goes on. இந்த சம்மோட ஆன்சர் வந்து நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து டெலஸ்கோப்பிங் சீரிஸ், அதனால நான் பார்த்தோன்னே 3 செகண்ட்ல ஆன்சர் சொல்லிடலாம். ட்ரிக் என்னன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்பர் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்க சீரிஸ் என்னது? 1 by 1 into 3 plus 1 by 3 into 5, 1 by 5 into 7 plus goes on. ஓகே, நம்ம இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கு பாருங்க. 1 3 3 5 எல்லாம் எப்படி இருக்கா? இந்த ஃபார்மேட் நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by 2n minus 1 into 2n plus 1. ஓகே, இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 1க்கு 2க்குலாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல கிடைக்கும். நான் n equal to 1 to infinity, n வேல்யூ infinity டைம்ஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி போடலாம். ஓகே, யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இந்த டேர்மை வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி போடுறோம். எப்படி எழுதலாம்? இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் போட்டோம்னா 1 by 2n minus 1 minus of 1 by 2n plus 1. நம்ம இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு இங்கே சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவது ரெண்டையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2n plus 1 minus of 2n minus 1. இப்போ நம்ம மைனஸ் உள்ள சப்ஸ்டிட் பண்ணலாமா? minus 2n plus 1, 2n 2n கேன்சல் ஆயிரும், which is equal to 2. இந்த 2 இங்க வருமா? நம்ம என்ன பண்றோம், அந்த 2 வந்து இங்க 1 by 2 இங்க 2 வரும். நம்ம என்ன பண்றோம், 1 by 2 ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த டேர்ம் டிவைட் பண்ணோம்னா 2n minus 1 minus of 1 by 2n plus 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஒன்னா. அதனால இங்க என்ன பண்றோம், சம்மேஷன் n equal to 1 to infinity. நம்ம 1 by 2 வெளியில இருக்கு. இதுக்கு வந்து n வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். நம்ம 2 into 1 minus 1 என்ன வரும், 1 வருமா? மைனஸ் ஆஃப் 2 into 1 2, 2 plus 1 3, இப்போ 1 by 3. ஓகே, இப்போ பிளஸ் அடுத்த டேர்ம் n-க்கு 2 சப்ஸ்டிட் பண்ண போறோம். 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும், 1 by 3 வரும். அடுத்து மைனஸ் 1 by 5 வரும். அடுத்த சீரிஸ் எப்படி வரும், 1 by 5 minus 1 by 7 and goes on this series. இது டெலஸ்கோப்பிங் சீரிஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இப்போ டெலஸ்கோப்பிங் சீரிஸ்ல இங்க பாருங்க, எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆகுதானே? இந்த டேர்ம் கேன்சல் ஆகும், இது ரெண்டு கேன்சல் ஆகும். இது அதே மாதிரி இதுக்கு அடுத்த டேர்ம் இப்படியே கோசம் கேன்சல் ஆகிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும், 1 by 2 into 1 மட்டும் இருக்கும், which is equal to 1 by 2. ஃபைனல் ஆன்சர் என்னது, 0.5. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருச்சு. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ட்ரிக் நல்லா பார்த்துக்கோங்க எல்லாரும். இதோட டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, இங்கே டேர்ம் வந்து 3ல ஃபினிஷ் ஆகுது, இங்கே 3ல ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே 5ல ஃபினிஷ் ஆகுது, இங்கே 5ல ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் என்னது, 2. இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு, 2 இருக்கு. இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு, 2 இருக்கு. இப்போ அப்படின்னா நம்ம வந்து 1 by 2ன்னு எழுதிக்கலாம். இது கூட ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணு. என்ன டேர்ம்னா, இதில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1 by 2. இந்த மாதிரி டெலஸ்கோப்பிங் சீரிஸ் கொடுத்து இந்த ஃபார்மேட்ல இருந்தால் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சம்மோட ஆன்சர் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.